சார் உங்கள் சிஸ்டர் உங்களை பார்க்க வந்து. சிஸ்டரா? ஆமாம் சார். சரி வர சொல்லுங்க. ஓகே சார். என்ன மது ஆபீஸ்க்கு வந்திருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம வீட்ல பேச முடியாது, வெளியில போலான்னா அதுக்கு நேரம் இருக்காது. அதுல 2 நாள் ஆயிடும். அதான் முன்னறிவிப்பு இல்லாம முன்னால வந்து நிக்கிறா இந்த மது. சரி கான்ஃபரன்ஸ் கால்ல பேசலாம் வா. என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. உனக்கும் அன்னைக்கும் இடையில ரகசியமா டிராக் ஓடுதுன்னு ஸ்மெல் பண்ண. ஆனா என்னன்னு கெஸ் பண்ண முடியல. என்ன அது சொல்லதான் இங்க வந்தேன். ஓஹோ. சார் காஃபி ஏதாவது? மது என்ன சாப்பிடுற? காஃபி. 2 காஃபி. ஓகே சார். சரி என்னன்னு சொல்லு. சார் காஃபி. என்ன சூர்யா யோசிக்கிற? எனக்கு பேச்சே வரல மது. என்னோட தங்கச்சியா இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது அசந்தியா போயிட்டேன். அண்ணி ரொம்ப பயந்துட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு நம்பிக்கை சொல்லி ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பெரிய விஷயம் மது. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. என்னை விட வயசுல சின்னவ நீ. ஆனா எனக்கு தோணாது உனக்கு தோணிருக்கு பாரு மது. ரியலி கிரேட். தேங்க்ஸ். ஆனா உனக்கு தோணலங்கிறதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்காத. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடியல. உன்னோட ஹெல்ப் கண்டிப்பா இதுல வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த முழுநில ப்ராஜெக்ட்ல மேஜர் போர்ஷனே அதுதான். என்ன மது சொல்ற? அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனடியா அண்ணனை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. டாக்டர் இந்த விஷயத்த சொன்ன உடனே அண்ணி காச் மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. யோசிச்சு பார்த்தா அதுலயே ஒரு நியாயம் இருக்குண்ணா. இப்போ உங்ககிட்ட இப்படி பேச முடியுது. ஆனா என்னைக்காவது நான் இப்படி முரளி என்ன கூட பேசிருக்கேனா? வயசு வித்தியாசம். அதுவும் இல்லாம அண்ணன் எப்பவுமே ரிசர்வ்டா இருக்கிறதால நெருங்கி பேசவே ரொம்ப பயமா இருக்குண்ணா. எப்படியாவது அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி செக்கப்க்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும். புரியுது மது. அந்த வேலையை நான் செய்யணும்னு சொல்ற அதானே? ஆமாண்ணா. என்னன்னு யோசிக்கிற? இல்ல நாளைக்கு போய் பேசலான்னு நினைச்சேன். வேணாம், பர்மிஷன் போட்டு இப்பயே நான் கிளம்பிடுறேன். என்ன நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம். இதை விட எனக்கு பெரிய வேலை என்ன இருக்கு? இப்ப நான் என்ன பண்ணும்? அண்ணங்கிட்ட போய் பேசி அண்ணன் டெஸ்ட் கூட்டு வரணும். அவ்வளவுதானே? கவலையே படாத. அதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா குதி குதின்னு குதிச்சு இல்லாத அட்டகாசம் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஏற்கனவே அப்படிதான் ஒரு வாட்டி செஞ்சு மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்களாம். அப்புறம் ஹாஸ்பிடல் வரைக்கும் தூக்கிட்டு ஓடினாங்களாம். அண்ணிதான் இதை சொன்னாங்க. ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணி ஹாஸ்பிடல் கூட்டு போனதுக்கு அம்மாவை கெடுத்து எங்கேயாவது கொண்டு விட்டு வந்திருக்கலாம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. முரளி என்ன டெஸ்டுக்கு வரணும். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. இது உன்னோட பொறுப்பு. சொல்லிட்டல, கவலையே படாத. மது 8 அடி பாயும் போது சூர்யா 8 அடி பாய மாட்டேன். சரி மது, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. நான் பர்மிஷன் போட்டு வந்துடுறேன். சரி ஓகே பை. பாத்து போ. அண்ணா தண்ணிக்கான ஒண்ணு வேணும்ண்ணே. ஏய் தாமு, அவங்க வீட்டுல தண்ணிக்கான இறக்கி வச்சிரு. வருவோம்மா, நீங்க போங்க. சரிண்ணே. சீக்கிரம் போடா. முரளி தம்பி. வாங்கண்ணே. சரக்கு லாரி வந்துருச்சு, பணத்தை எடு. என்னென்ன சொல்றீங்க? 6 மணிக்கு தானே வருமா? இப்பவே வந்துருச்சுங்கிறீங்க? நான் என்ன பண்றது? பஸ் ஸ்டாண்ட்ல சரக்கு மூட்டையை இறக்கி வச்சிருக்கான். பில் அமௌண்ட் 2000 ரூபா. கடையாண்ட கொண்டு போய் போடுன்னு. ரோடு சரியில்லை, இங்கதான் இறக்குவேன்னா. நீ பணத்தை கொடு, நான் போய் சைக்கிள் வச்சு எடுத்துட்டு வரேன். என்னென்ன திடீர்னு கேக்குறீங்க?
பல்லாவில் அவ்வளோ அமௌண்ட் இல்லையே என்ன 5:30 கலெக்ஷன் தேறிடும் கொடுத்துட்டு சரக்கு எடுக்கலாம்னு நினைச்சேன் இப்ப என்ன பண்றது ம்? சரி இருங்க வரேன் ம் தம்பி இருக்கிறத கொடு தம்பி, மீதி நாளைக்கு வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. என்னென்ன ப்ராப்ளம்? இல்லடா அது ஒண்ணும் இல்ல. என்னண்ணே? சரக்கு லாரி வந்துச்சு, தம்பிகிட்ட கொஞ்சம் பணம் குறையுது. எவ்வளோண்ணே? 2000 ரூபாய் வேணும். என்கிட்ட 1000 ரூபாய் தான். டேய் இருடா. என்ன சும்மா இருண்ணே. டேய் வேண்டாம்டா, நான் சமாளிச்சுக்கிறேன். டேய் அதை நான் சொல்றது கேளு. அதையும் கொடுண்ணே. நீ கொடுத்தானே நான் கொடுத்தானே. டேய் என்ன வேண்டாம்டா. போய் சரக்கு எடுத்துட்டு வாங்க. போயிட்டு வாங்க. சரிங்க தம்பி. சரி வா உள்ள வா. நீ எதுக்கு சூர்யா பணம் கொடுத்த? நான் கொடுக்க மாட்டேனா? இதுல என்னென்ன இருக்கு? சரி உட்கார். நீ உட்காருண்ணே. காஃபி சாப்பிட்றியா? இப்பதான் ஆபீஸ்ல சாப்பிட்டேண்ணே. டேய் தாமு, என்னண்ணே? பால் வந்திருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. இந்த பாக்குறேண்ணே. சீக்கிரம் போ. சரிண்ணே. என்ன விஷயம்டா? கடை வரைக்கும் வந்திருக்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே. சொல்லுப்பா. அண்ணன் இன்னைக்கு கோவத்துல அடிச்சிட்டேன்னு வருத்தமா? தப்பா எடுத்துக்காதடா. என்னென்ன நீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா? நான் தான் இன்னைக்கு கோவத்துல அம்மாவை கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். அதெல்லாம் விடுங்கண்ணே. நான் உங்கள்கிட்ட வேற விஷயத்தை பத்தி பேசணுண்ணே. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன? நம்ம மது யாருக்கும் தெரியாம பிளான் பண்ணி அண்ணிய பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்கா. ஆனா அந்த செங்கல்பட்டுல கல்யாணம் அது இதுன்னு சொன்னால எல்லாம் போய் அந்த நேரத்துல இந்த வேலையை தான் பார்த்திருக்கா. அண்ணி முடியவே முடியாதுன்னு ஒத்த காலம் நின்று இருக்காங்க. இவதான் கழுத்துல கத்தி வைக்காத குறைய கடத்திட்டு போயிருக்கா. எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னே ஆயிடுச்சு. அண்ணிய டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அண்ணா மது உங்ககிட்ட சொல்லாம இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டா. தயவு செஞ்சு அண்ணிய தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. சேச்சா சந்தோஷம் தான்டா. கரெக்ட்ண்ணே. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் கூட மது இப்படி பண்ணிட்டாலேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவ கரெக்டா தானே செஞ்சிருக்கா. ஆமா. அண்ணா நாளைக்கு அப்படியே என் கூட வர முடியுமாண்ணே? எங்கடா? ஹாஸ்பிட்டலுக்குண்ணே. அண்ணா நீங்க இப்போ ஓகேன்னு சொல்லிட்டீங்கண்ணே, மதுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நாளைக்கு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருவேண்ணே. காலையில போனா ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துடலாண்ணே. ஓ அண்ணியை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். கையோட உங்களையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்கண்ணே. அப்படின்னு உன் அண்ணி சொல்ல சொன்னாலா? ஐயோ அண்ணி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மது தான் உங்ககிட்ட பேசி உங்களை கூட்டிட்டு வர சொன்னா. உன்ன அனுப்புனாளா? ஆமாண்ணே. ம் நாளைக்கு போயிட்டு வந்துடலாமாண்ணே? சரி நாளைக்கு பேசிக்கலாம். இல்லைண்ணே முன்னாடியே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதனால தானே. சூர்யா நாளைக்கு பேசலாம்னு சொன்னேன். சரிண்ணே. நாளைக்கு நீங்க கிளம்புறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னா கூட போதுண்ணே. அண்ணா அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா நம்ம வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுவோண்ணே. வளைகாப்புல இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னு தான் மது இப்படிலாம் பண்ற. எல்லாத்தையும் நான் சொல்லணும் அவசியம் இல்லைண்ணே, உனக்கே புரியுமே என்ன. ம் புரியுது சூர்யா புரியுது. நாளைக்கு பேசிக்கலாம். சரிண்ணே. நைட்டு யோசிச்சுட்டு காலைல நல்ல முடிவா சொல்லுண்ணே. சரி. அண்ணா பாய்ண்ணா. ம் உனக்கு தான் வாழ்த்து சொல்லணும், வேற யாருக்கு சொல்றது? எவ்வளவு பெரிய காரியத்தை எத்தனை ஈஸியா எவ்வளவு சைலண்டா முடிச்சிருக்க. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரஞ்சினி. பிரமாதம். மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவா வந்திருக்காங்க. சூர்யா கடைக்கு வந்திருந்தான், அவன் தான் சொன்னான்.
நான் எவ்வளவு சொல்லியும் நம்ம மது கேட்கவே இல்லைங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க. எதுக்கு இப்ப திடீர்னு இப்படி ஒரு காரியம்னு கேட்டா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. கட்டாயப்படுத்தி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட் கூட்டிட்டு போனா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஓ, வேணாண்டி, இதெல்லாம் தப்பாயிடும். நடக்கும்போது நடக்கட்டும்னு நான் எவ்வளவோ மதுவுக்கு சொல்லி பார்த்தேன். ஆனா அவளே டாக்டரை பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவளே என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இருந்திருக்கும். யாருக்கும் தெரியாம நீ எதுவும் செய்ய மாட்டியே. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி ரஞ்சினி? நானும் அவகிட்ட இதுதாங்க சொன்னேன். ஆனா அவ தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஒரே நாள்ல முடிஞ்சிடும்னு என்ன வலுக்க டைமா கூட்டிட்டு போயிட்டா. முடிஞ்சிருச்சுல்ல? குட், வெரி குட். டெஸ்ட் பண்ணியாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. உனக்கு ஒரு குறையும் இல்ல. அம்மாவாக அத்தனை தகுதி இருக்கு இல்லையா? சூர்யா சொன்ன எல்லாத்தையும். அன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா அடுத்த உனக்கு தான் டெஸ்ட், நாளைக்கு ரெடியா இருன்னு உங்ககிட்ட சொல்லிருப்பானே. இல்ல ஏங்க, சூர்யா உங்ககிட்ட வந்து பேசின விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஓ, அப்ப அவங்களே நாம என்ன செய்யணும், எப்ப செய்யணும்னு டிசைட் பண்றாங்க இல்ல? சூப்பர். நாம் பார்த்து வளர்ந்த பசங்க இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற அளவுக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க இல்ல? சந்தோஷம் தாண்டி, ரொம்ப சந்தோஷம். ஆனா ரஞ்சினி, நம்ம தாம்பத்தியங்கிறது இந்த 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம். நமக்குன்னு இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான். ஆனா கதவை திறந்து அது வெளியே வந்தா கன்றாவின் தான் சொல்ல தோணும். தம்பி தங்கச்சியா இருந்தாலும் யார்கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு பேசணும்னு ஒரு அளவு இருக்கு ரஞ்சினி. உனக்கு அவங்க புள்ள மாதிரி இருந்தாலும் உறவை எந்த எல்லையில நிறுத்தி வைக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ, என்னங்க பேசுறீங்க? நான் தப்பா எதுவுமே செய்யலைங்க. தப்புதான். உனக்கு டெஸ்ட் பண்ணோன்னு மது வற்புறுத்தி கூட்டிட்டு போய் அந்த விஷயத்தை சூர்யா கிட்ட சொல்லி அவன் என்கிட்ட சொல்லி எனக்கு தெரியணுமா? இப்ப எனக்கு டெஸ்ட் பண்ணோன்னு சூர்யா என்கிட்ட வந்து சொல்றான். நான் அதை உன்கிட்ட சொல்லி நீ அதை மது கிட்ட சொல்லி அவ சூர்யா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணுவால? கேட்கவே அசிங்கமா இல்ல உனக்கு? இல்லங்க, ஐயோ இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எதையுமே யாருமே திட்டம் போட்டு செய்யலங்க. ஓ, திட்டம் போடாததுக்கே இந்த அவமானம். இதுல திட்டம் வேற போட்டு அவமானப்படுத்தலாங்கிறியா? போதும் ரஞ்சினி, பெரிய பரிசு கொடுத்திருக்க, ரொம்ப பெரிய பரிசு. ஜவுளி கடைக்கார விரிச்சு காட்டுற புடவை மாதிரி நம்ம தாம்பத்தியத்தை அவங்க 2 பேருக்கிட்டையும் நீ தெரியப்படுத்திருக்க. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா இல்ல வேற யாருக்காவது தெரியுமா? பேசாம ஒண்ணு பண்ணிடு, ஊரை கூட்டி மைக்க வச்சு கத்தி சொல்லிடு. ஒரே அடியா எல்லாருக்கும் தெரியட்டும். தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேரும் சேர்ந்து வந்து கேட்டு சிரிச்சிட்டு போட்டு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த சின்ன பொண்ணு மது செஞ்ச ஏற்பாடுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டி இருக்க இல்ல? என்ன ஏமாத்தி, எங்க அம்மாவை ஏமாத்தி, எல்லாரையும் ஏமாத்தி செங்கல்பட்டுக்கு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு செக்கப்புக்கு போயிருக்க இல்ல? இப்போ எதுவும் தெரியாதவ மாதிரி சப்ப கட்ட கட்டுற. பெரிய கைகாரிடி நீ. அண்ணி டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு உனக்கு பரீட்சை வந்து எழுதுன்னு சூர்யா கடவாசல்ல வந்து நிக்கிறான். திருப்தியா? திருப்தியா உனக்கு? இதான உனக்கு வேணும்? இதுக்கு தானடி 6 வருஷமா காத்துட்டு இருந்த. நான் படிக்காதவ, நீ படிச்சிருக்க. நான் பலசரக்கு கடை வச்சிருக்கிறவ, நீ பள்ளிக்கூட டீச்சர். ஏன் வருமானம் நிரந்தரமானது இல்ல. உனக்கு மாசமானா சுளையா சம்பளத்தை எண்ணி வைப்பாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம தாம்பத்தியத்துக்கு எந்த இடைஞ்சலையும் தராதுன்னு நான் நம்பினேன் ரஞ்சினி. ஆனா நான் டெஸ்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், எனக்கு எந்த குறையும் இல்ல. இப்ப நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லாம சொல்ற பாரு. இதுதாண்டி உன் புத்திய கரெக்டா காட்டுது. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு
எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலங்க. நாரி போச்சு. இதுக்கு மேலேயும் வேஷம் போடாத. இதை விட ஒருத்தனை நிக்க வச்சு அசிங்கப்படுத்த முடியாது. இந்த ஜென்மத்துக்கு எனக்கு போதும். இது கட்டின புருஷனை நாகரிகமா அசிங்கப்படுத்திட்டேன். அவமானத்துல நான் தலை குனியறத பார்க்கணும்னு தானே இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சத்தியமா சத்தியமா இப்படி எல்லாம் நான் கனவுல கூட நினைக்க மாட்டேங்க. என்ன போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே? வேற எப்படி நீ பேச சொல்ற? நீ செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு மேடை போட்டு பாராட்டு விழா நடத்துவாங்களா, இல்ல ஊரை கூட்டி மாலை போடுவாங்களா? உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கடி. எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிறுத்து. என்ன நீ மேல மேல பேச வைக்காத. வெடிச்சிருவேன். நான் வெடிச்சா நீ தாங்க மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், இதுவரைக்கும் நீ பார்க்காத புது முறைய இனிமே நீ பார்க்க போற. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு வை. அதுக்கும் அவங்க 2 பேர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்காத. என்னங்க சொல்லுங்க. தொடாத.